ரெண்டாவது உயிர் கார் சீட்டிங் பண்றவன் இப்படி உட்காந்து ஃபோன் பேச மாட்டான். ஸ்பான்சர்ஷிப் டெக் உங்ககிட்ட தந்தாங்களா? அந்த டெக் அந்த அமௌண்ட் எங்க பிரதர்? சொல்லுங்க பிரதர். இது வந்து மீடியா அண்ட் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்கணும். ஏன்னா இவங்கனால 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேமரா வந்து இவன் வந்து திருடி இருக்கான். வீடியோவை பார்த்த குமார் ஆத்திரமடைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. எவ்வளவு போராடியும் தனது கேமரா திரும்ப கிடைக்காததால் கேமரா வாங்கிய கடனையும் கட்ட முடியாமல் குடும்பத்தையும் நடத்த முடியாமல் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ஒரு தங்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்துட்டாங்க. இதனால வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து தப்பான போட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு நிறைய தான்னு சொல்லி அப்படின்னு அவர் பிரதர் சொல்றாரு. அவர் கூட பிறந்த தம்பி சொல்றத வந்து இப்ப கேட்போம். போட்டோ, எங்க அண்ணோட போன் நம்பருக்கு போட்டோ, எங்க பெரிய பாட நம்பருக்கு எல்லாருக்குமே எங்க சொந்த எல்லாத்தையும் போன் நம்பருக்கு எங்க அக்காட வீடியோ கால் காய்ச்சி போட்டோ தப்பா எடுத்த போட்டோ இல்ல நடத்த தொடங்கிட்டேன். கடைசி டைம் எங்க அக்கா இப்ப எங்க அக்காவும் இல்ல, எங்க அக்கா வந்து போயிட்டாங்க. இது ரெண்டாவது உயிர் கார். ஆக்சுவலா நீங்க தமிழ்ல ChatGPT சீட்டிங் வாட் இஸ் சீட்டிங் போட்டாலே வரும். சீட்டிங் பண்றவன் இப்படி உட்காந்து ஃபோன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். பிரதர் நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? சீட் பண்றவன் மட்டும் தான் ப்ரோ கரெக்டா போன் எடுத்து பேசுவான். ஏன் தெரியுமா? அப்பதான் அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டான் ஆப்போனன்ட்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஸ்பான்சர்ஷிப் டெக் உங்ககிட்ட தந்தாங்களா? அந்த டெக் எடுத்துட்டு போய் நீங்க இந்த பிராண்ட் கிட்ட பிராண்ட் கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட இருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பிளஸ் GST வாங்குனீங்களா? அந்த அமௌண்ட் எங்க பிரதர்? சொல்லுங்க பிரதர். இப்படி நீங்க திருப்பி காசு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க பேர் எழுதி வச்சு சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்னிங் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் த்ரெட்னிங் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஆல்ரெடி தர வேண்டியவங்க காசெல்லாம் இருக்கும். இவர் எதுவுமே பண்ணல, என் காசு அழிக்கல, என் நகை எனக்கு நகையை எடுத்துட்டு போல. நீ இப்படி தெரியல முத மக்களே, இது சும்மாவா? அம்மா பாட்டியம்மா, இது சும்மா பாட்டியம்மா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகலான விஷயம். ஸோ வந்து நம்மளோட இந்திய தண்டனை சட்டம் படி வந்து பாத்துட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் யாரோட உயிரும் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது.